சாட்டர்டே சஷுவுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் இந்த வீக் லீவ் தான். அதனால் காலையிலே நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த முட்டையை வந்து எடுத்து வச்சுட்டேன். நல்லா முட்டை கோழியாக கிடச்சிருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக மஞ்சள் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுட்டேன். உப்பும் மஞ்சளும் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சிக்கனு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி போட்டு பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சிக்கன் 65 ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டேன். காலையில் ரைஸ் வாஷ் பண்ண தண்ணி இருந்தது. அது எல்லாத்தையுமே செடிக்கு ஊற்றிட்டு எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாட்டுக்கோழி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதோட ஃபுல் டீட்டெயில் ரெசிபி லாங் வீடியோவில் கம்மிங் வெனஸ்டே வந்து 12 மணிக்கு வந்துடும் மதியம். நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பேக்கிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் குட்டி எழுந்திரிச்சிட்டான். அவனுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை இருந்தது இல்லையா, அதை பாயில் பண்ணி ரைஸோட மிக்ஸ் பண்ணி அரைச்சி கொடுத்தாச்சு. இன்னைக்கு குக்கிங் பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சரியான வேலை. அதனால இன்னைக்கு வெளியில் போய் டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் டீ குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தோடனே சஷுவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்.